வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் ஒரு தேசிய வீரர் என உதய கமன்பல சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி அனுர தெரிவித்த கருத்துக்கு அதிருப்தியை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. தேசிய மக்கள் கூட்டமைப்பில் இணைந்தவர்களே தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள், இவர்கள் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என இளங்குமரன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிள்ளையானின் வழக்கறிஞராக கமன்புல நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி, ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த நாட்டில் கமன்புல வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கமன்புலவை தேர்ந்தெடுத்துள்ளார். பிள்ளையானின் வழக்கையும் கமன்புல கையில் எடுத்துள்ளார். இவை வெறும் அரசியல் படுகொலைகள் அல்ல, இவை ஒரு பெரிய வலையமைப்பிற்குள் செயல்படுத்தப்பட்ட விடயங்களாகும். தற்போது இந்த நூல் பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்போது சுறுசுறுப்பாக்கி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது. குற்றவாளிகள் மீதி வழக்குகள் தொடரப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் பணியை தொடங்குகிறது. அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அதற்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது என்றார். திசை காட்டி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி யாரையும் பாரபட்சமாக நடத்த முடியாது. உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தே குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தது கருத்து வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களூடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். இனம், மதம், சாதி, வர்க்கம், கட்சி வேறுபாடின்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே ஜனாதிபதி நியமிக்கப்படுகின்றார். அவ்வாறு இல்லாது ஜேவிபிக்கு மாத்திரம் சேவையாற்றுவதற்காக நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதியானவர் கட்சி, சாதி, இனம், மதம் பாராமல் அனைவருக்கும் சமமான சேவையை வழங்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். இவ்வாறான அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு சளைக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனை உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நோயாளிகள் கூறுகின்றனர். நீரிழிவு நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் இன்சுலின் தேவை மருத்துவமனையை கிளினிக்கில் உள்ள நோயாளிகளுக்கு கூட வழங்கப்படுவதில்லை என்றும், நாடு முழுவதும் உள்ள பிற மருத்துவமனைகளில் சுமார் 3 மாதங்களாக இன்சுலின் உட்பட பல அத்தியாவசிய மருந்துகள் இல்லாமல் இருப்பதாகவும் நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். இன்சுலினின் ஊசி போடும் சில நோயாளிகள் அதை வாங்க பணம் இல்லாததால் பெரும் சிரமத்தை அனுபவிப்பதாகவும், சில பகுதிகளில் உள்ள தனியார் மருந்தகங்களில் இன்சுலின் பற்றாக்குறையால் தாம் மேலும் சிரமப்படுவதாகவும் நோயாளிகள் கூறுகின்றனர். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்ள நீரிழிவு சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் இன்னும் 2 வாரங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இன்சுலின் இருக்கிறதா என்று விசாரிக்குமாறு மருந்து வழங்கும் கவுண்டர்களால் அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். மருத்துவ விநியோக துறைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் 13 உயிர்காக்கும் மருந்துகளில் 3 முற்றிலும் கையிருப்பில் இல்லை என்றும், மருத்துவ விநியோக துறையில் 460 அத்தியாவசிய மருந்துகளில் 183 மருந்துகளும் 49 மருத்துவமனைகளில் முழுமையாக மருந்துகள் கையிருப்பில் இல்லை என்றும் சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த தேசிய மருத்துவ சீட்டு மறு ஆய்வு குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட 612 மருந்துகளில் 13 உயிர்காக்கும் மருந்துகள், 460 அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் 139 அத்தியாவசிய மருந்துகள் என்று கூறினார். மருந்துகளின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தவறியதால் எழும் அவசர தேவை பதிவு செய்யப்படாத தரமற்ற மற்றும் போலியான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய விஜயத்தின் போது திறக்கப்பட்ட தம்புள்ளையில் உள்ள வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மோடி வருகையின் போது திறக்கப்பட்ட குறித்த இடத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டு மேற்படி விஜயத்தை ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த வசதி செயல்படும் நிலையில் இல்லாவிட்டாலும் அதன் திறப்பு விழாவை அறிவித்ததன் மூலம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தியுள்ளது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முந்தைய அரசாங்கத்தின் பெயர் பலகையை நீக்கிவிட்டு வேறொன்றை நிறுவுவதை தவிர
தவிர அந்த இடத்தில் உண்மையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் கடந்த 5ஆம் திகதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார சீர்திருத்த அமைச்சராக ஹர்ஷடி சில்வா இருந்த காலத்தில் அழுக்கக்கூடிய பொருட்களுக்கான குளிர்பாதன சேமிப்பு வசதியாக குறித்த திட்டம் முதலில் 2019 தொடங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைத்தவர்களே தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள், இவர்கள் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்காக தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளதுடன் எமது கட்சியின் வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கு போலி பிரச்சாரம் செய்கின்றனர். இவர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கின்றது. விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளுக்கு பயந்து இவர்கள் எங்கே இருந்தார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தவர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்துள்ளார்கள். துரோகிகள் பட்டியலில் இவர்கள்தான் சேர்க்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபைகளை கைப்பற்றும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருப்பு கேள்விக்குறியாகும். ஜனாதிபதி அனுரகுமார் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கு நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார் என தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த சின்னங்களை தமிழ் பிரிவினைவாத அரசியல்வாதிகள் அரித்து வருகின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள். அதனால்தான் வடக்கில் உள்ள பிரிவினைவாத அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அழித்து அதற்கு மேல் கோயில்களை அமைத்து அங்கு பழைய கோயில்கள் இருந்தன என கூறி வருகின்றனர். இலங்கை என்பது பௌத்த நாடாகும். திசவிகாரையில் திறப்பு விழா ஒன்றை நடத்த முடியவில்லை எனில் தமிழர்கள் கூச்சல் எடுக்கின்றனர் என்பதற்காக பிக்குகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை எனில் என்ன நியாயம்? தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. அதேவேளை இலங்கையில் தேசிய கீதம் இருமொழிகளில் இசைக்கப்படுகின்றது. இது பெரும் தவறாகும். அரசமைப்பை மீறும் செயலாகும். இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன? ஆனால் பெங்காலி மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது. அனைத்து மொழிகள் பேசுபவர்களுக்கும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது உணர்வு பூர்வமாக இருப்பவர்கள் என தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் ஒரு தேசிய வீரர் என முன்னாள் அமைச்சர் உதயகமன்பல தெரிவித்துள்ளார். சிறுவர் போராளிகள் புலிகள் அமைப்பில் இருந்தனர் என்பதை பறைசாற்றக்கூடிய உயிருடன் இருக்கும் ஒரு ஆதாரணமாக பிள்ளையானை நோக்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேசப்பற்றுள்ள ஒரு தேசிய வீரராக பிள்ளையானை போற்ற வேண்டும் எனவும் கமன்பல குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது சமூக ஊடகங்களில் செய்தி எழுதும் பல்வேறு இளம் தலைமுறைக்கு பிள்ளையான் யார் என்பது தெரியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் தோல்வியின் ஆரம்பமே கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து விலகியமை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 14 வயதில் பலவந்தமாக சிறுவர் போராளியாக பிள்ளையான் விடுதலை புலி இயக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளார் எனவும் சிறுவர் போராளிகள் புலிகள் அமைப்பில் இருந்தனர் என்பதை பறைசாற்றக்கூடிய உயிருடன் இருக்கும் ஒரு ஆதாரணமாக இவர் இருக்கின்றார் என தெரிவித்துள்ளார். பிள்ளையான் 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து புலைவடைந்து இராணுவத்தில் இணைந்து யுத்த வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மிக சிறந்த போர் வீரர்களாக பிள்ளையான் மற்றும் கருணாவை அடையாளப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கிலிருந்து வந்த புலி போராளிகளுக்கு கிழக்கின் சூழ்நிலைகள் புரியாத காரணத்தினால் அவர்கள் தோல்வியை தழுவியதாகவும் அந்த தோல்விக்கு பிரதானமான ஒரு கருவியாக பிள்ளையான் செயல்பட்டார் எனவும் அழைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனவே பிள்ளையான் தொடர்பில் பிழையான தகவல்களை ஊடகங்களில் பரப்புவது ஏற்புடையதல்ல என குறிப்பிட்டுள்ளார்.